கழுத்துல ரிட்ரோஃபேரிஞ்சல் ஸ்பேஸ் எங்கே இருக்கு அப்படி டீட்டெயிலா சொன்னா மட்டும்தான் இந்த வியாதி பத்தி உங்களுக்கு புரியும். இப்போ நான் அதை வச்சு ஆரம்பிக்கிறேன். வா திறந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்களா? இதுதான் டான்சில்ஸ். இது வரைஞ்ச பிக்சரு, இது ரியல் போட்டோகிராஃப். இதுதான் டான்சில்ஸ். அப்போ இந்த நாக்குக்கு பின்னாடி, டங்கு பின்னாடி இந்த ஸ்பேஸ், அதுதான் ஃபேரிங்ஸ். நான் இன்னொரு பிக்சர் காட்டுறேன். டங்கு, நாக்கு, இங்க டான்சில்ஸ் வரும், அதுக்கு பின்னாடி இந்த ஸ்பேஸ் தான் ரிட்ரோஃபேரிஞ்சல் ஸ்பேஸ். ரிட்ரோனா பின்னாடி, ஃபேரிங்ஸோட பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் தான் ரிட்ரோஃபேரிஞ்சல் ஸ்பேஸ். இப்போ இது குரானிக் அப்படின்னா மாசமா போயிட்டே இருக்கும், கொஞ்ச நாள் இல்லை, இந்த வியாதி மாசமா இருக்கும். அதுதான் குரானிக். அது ரொம்ப காமன் காஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த போன்ல டிபி வந்தா வரலாம். அப்படி இல்லைன்னா லங்ஸ்ல டிபி இருக்கு, அந்த டிபி இந்த ஸ்பேஸுக்குள்ள இருக்கிற லிம்ஃப் நோட். அது லிம்ஃப் நோட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி, டான்சில்ஸ் எப்படியோ அதே மாதிரி லிம்ஃப் நோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோட ஒரு பாகம். அது லிம்ஃப் நோட் இதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. அது இருந்தாலும் லங்ஸ்ல இருந்த லிம்ஃப் நோட் இன்ஃபெக்ஷன், டிபி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வரலாம். இதுதான் காமன் ரீசன். இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க எக்ஸாக்டா எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா, அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், பக்கோஃபேரிஞ்சல் ஃபேஷியாவும் இந்த ப்ரீவெர்டிபிள் ஃபேஷியாவுக்கு இந்த ஸ்பேஸ் தான் ரிட்ரோஃபேரிஞ்சல் ஸ்பேஸ். ட்ரூ ரிட்ரோஃபேரிஞ்சல் ஸ்பேஸ் சொல்லும்போது பக்கோஃபேரிஞ்சல் ஃபேஷியாவும் ஏலார் ஃபேஷியாவும் ரெண்டுக்கும் எக்ஸ்டென்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இதோட மெயின் ரீசன் டிபி தான். பேஷண்டோட கம்ப்ளைண்ட் மாசமா இருக்கும். நைட்ல கொஞ்சம் வியர்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. சாயந்தரம் ஆகும்போது காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, அதனால வெயிட் கம்மியா இருக்கும். அப்போ கொஞ்ச நாளா சாப்பிடும்போது உள்ள தொண்டைக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். கழுத்துல ஒரு கட்டி வெளியில மாதிரி வர்ற மாதிரி இருக்கும், வலி இருக்கும். அந்த கழுத்துல இருக்க வலி கை பாகமா, இந்த கை இப்படி இந்த பாகமா போகும். வா திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும். அந்த ஸ்வெல்லிங் பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரலா ஃபுல்லா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் இருக்கலாம். இந்த ரெண்டு டைப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெஸ்ட் வேணும்னா, டெஸ்ட் என்னென்ன செய்யணும்னா, சிபிசி, இஎஸ்ஆர், சி ரியாக்டிவ் புரோட்டீன், இது எல்லாம் ஜாஸ்தி வேல்யூஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். எக்ஸ்ரே வேணும், ஆனா கண்டிப்பா சிடி ஸ்கேன் நெக்கும் செஸ்டும் வேணும். செஸ்டும் சிடி ஸ்கேன் செஞ்சுட்டோம்னா செஸ்ட் எக்ஸ்ரே தேவையில்லை. அதே மாதிரி ஸ்பியூட்டம் கல்ச்சர், இது எக்ஸ்ரேல லங்ஸ்ல இருக்கிற டிபி வந்த என்னென்ன ஃபைண்டிங் இருக்கோ அது இருக்கும். கையில மேண்டோ டெஸ்ட் செய்யணும். மேண்டோ டெஸ்ட் எப்படி செய்யணும்னா, ஒரு பிபிடின்னு சொல்லுவோம், அப்படின்னா பியூரிஃபைட் புரோட்டீன் டெரிவேட்டிவ் இன்ஜெக்ட் பண்ணுவோம் இன்ட்ராடெர்மல் ஸ்கின்ல. அது டிபி சென்டர்ல போனாதான் செய்வாங்க யூஸ்வலி. அது இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம். அதுல ஒரு தடுப்பு மாதிரி வந்துருச்சுன்னா அது மெஷர்மெண்ட் இருக்கு, அது பாசிட்டிவ்னு அர்த்தம். எல்லா நாளும் 3 நாளைக்கு காலையில ஸ்பியூட்டம் டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். அந்த ஸ்பியூட்டம்ல ஏஎஃப்பி ஸ்டெயின் செய்வோம், ஜீல் நீல்சன் ஸ்டெயின். அது மட்டும் இல்ல, பிசிஆர், சிபி நேட் டெஸ்ட் செய்வோம். அப்படி கபம் கிடையாதுன்னா, ஸ்பியூட்டம் இல்லைன்னா அட்மிட் பண்ணி ப்ரோங்கோஸ்கோபி செஞ்சு லங்ஸ்க்கு உள்ள இருந்து ஸ்பியூட்டம் டைரக்டா எடுப்போம். ப்ரோங்கியல் லவா செஞ்சு டைரக்டா ஒரே நாள்ல வீட்டுக்கும் போயிடலாம். அந்த டெஸ்ட்ல நம்ம ஏபி ஸ்டெயினும் சிபி நேட் டெஸ்டும் செய்வோம். அது மட்டும் இல்லை, அந்த வாய்க்குள்ள கழுத்துக்கு பின்னாடி அந்த வீங்கி இருக்கிற அந்த பக்கம் சுவந்து இருக்காது, வீங்கு மட்டும்தான் இருக்கும். அங்கிருந்து டைரக்டா அந்த பஸ் எடுப்போம், சீவ் எடுப்போம். அதுவும் பிசிஆர் ஸ்டடி, ஸ்டெயின் ஸ்டடி செய்வோம். சிபி நேட் கட்டாயமா வேணும். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா சீவ் இருக்கு ப்ரீவெர்டிபிள் ஃபேஸ்ல. அது மட்டும் இல்லை, டேமேஜா இருக்கு. டிபி வந்ததுனால இந்த போன் டேமேஜா இருக்கு. அந்த போன் ஸ்ட்ரைட்டா கூட இருக்கு.
இப்போ ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது அக்யூட் ரிட்ரோஃபேரஞ்சல் ஸ்பேஸில் எப்படி கம்ப்ளீட்டாக கழட்டோமோ அப்படி கழட்டணும். ஆனால் இந்த கண்டிஷனில் ஓப்பன் பண்ணி செய்ய மாட்டோம். கழுத்துக்கு வெளியில இருந்து தான் நம்ம அந்த ட்ரெயின் செய்வோம். ட்ரெயின் செஞ்சு ஒரு ட்ரெயினோட இது வச்சுருவோம், ட்ரெயின் பிளேஸ் வச்சுருவோம், கம்ப்ளீட்டாக சீவு எடுத்துருவோம். அதே டைமில் அது பாசிட்டிவ் வந்த உடனே டிபி சென்டரில் ரெஃபர் பண்ணி, அவங்க கவர்மெண்ட் டிபி சென்டரில் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் அவங்க டிபி ரெஜிம் 6 இல்லாட்டி 9 மாதத்துக்கு டிபி ரெஜிம் கொடுப்பாங்க. ஆப்ரேஷன் செய்யும்போது அந்த சீவ் கம்ப்ளீட்டாக இஎன்டி சர்ஜன் கழட்டிடுவாங்க. ஆனால் அதே டைமில் கழுத்தில் எலும்பெல்லாம் டேமேஜாக இருந்தால் செக்யூஸ்ட்ரெக்டமி இல்லாட்டி அந்த போன் சரி பண்ணணும். அது ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அதே டைமில் இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எலெக்டிவ் சர்ஜரியாக அது செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி தான் நம்ம மேனேஜ் பண்ணுறது. இப்போது வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு டைமில் ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக்கும் வலி இருந்தால் சாப்பிட்றதுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்ல போகிற ஏதாவது இருந்தால் இம்மீடியட்டாக டாக்டருக்கு திருப்பி போய் பார்க்கணும். அது என்னன்னா, காய்ச்சல் அதிகமாக இருந்தால், சாப்பிட முடியலன்னா, கழுத்தை அசைக்க முடியலன்னா, இரும்பல் ஜாஸ்தியாக இருந்தா, இல்லாட்டி மூச்சு எடுக்க முடியலன்னா, இதில் ஏதாவது ஒன்று வந்தால் கூட மறுபடியும் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். இம்மீடியட்டாக திருப்பி போய் என்ன டாக்டரை பார்க்கணும், அதோட கன்ஃபார்ம் செய்யணும், அதோட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்போ இந்த காணொலியில் கிரானிக் ரிட்ரோஃபேரஞ்சல் ஆப்சஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வணக்கம்.